அனைத்து பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும், குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை சார்பாகவும், உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மதமும், மனித மனமும். அதாவது மதம் எப்படி இருக்குது, நம்ம மனம் எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நமக்கு இந்த பூமியில 300க்கும் மேற்பட்ட மதங்கள் இருக்குது. நம்ம அந்த மதங்கள் எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கடவுள் வழிபாடு இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க சொல்லிக் குடுத்த அந்த கோட்பாடுகள் எதையுமே அந்த மதத்தோட தன்மைய நம்ம ஃபாலோ பண்ணல. நம்ம அவங்கள தான் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிறிஸ்தவர் இருக்காருன்னா, நம்ம கிறிஸ்தவருக்கு பூஜை பண்றோம். இயேசுநாதர் இருந்தாருன்னா, அவர நம்ம போய் கும்பிடுறோம். இதுதான் நம்ம பண்றோமே தவிர, அவங்க சொன்ன அந்த தன்மை, மதத்தோட தன்மைய நம்ம யாருமே ஃபாலோ பண்ணல. நம்ம மனம் எப்படி செயல்படுது அப்படின்னா, ஒரு பாறை மாரி. அந்த மதம் அப்படிங்கிற பேர்ல சிக்கிக்கிட்டு கடினத்தன்மையா மாறிடுச்சு. நம்ம அதுக்குள்ளேயே தான் உழண்டுகிட்டு கிடக்குறோமே தவிர, இது ஒரு குழுவா இதாகி, அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழுக்களா பிரிச்சு ஒரு போர போரையே உண்டு பண்ணுது. இந்த உலகத்துல என்னோட மதம் பெருசு, உன்னோட மதம் பெருசு அப்படிங்கிற மாரி அந்த போர் தன்மைய தான் உண்டு பண்ணுதே தவிர, நம்ம மனதுல எந்த ஒரு தாக்கத்தையும், ஒரு நல்ல விஷயங்களையும் இங்க கொண்டு செல்லவே செய்யல. ஏன்னா, இப்ப எனக்கே தெரிஞ்சு என்னன்னா, நானும் சின்ன வயசுல எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் எல்லாருமே சொல்லுவேன். சில பேர் விஷ்ணு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுலயே ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு ஒத்து போகாது. அவங்க அவங்கள பத்தி புகழ்ந்து சொல்லுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச கடவுள பத்தி நான் சொல்வேன். அப்படி இருக்கும்போது இந்த உலகமே ஒவ்வொரு தெய்வம் சொல்லி அந்த தெய்வத்த பெருசா பேசிக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற அந்த அடி ஆழத்துல இருக்கிற அந்த ஆன்ம தன்மைய நம்ம யாருமே உணரவே செய்யல. அத நம்ம உணர்ந்தா மட்டும் தான் அந்த அன்புங்கிறது நமக்கு வெளிப்படும். அந்த மனம் பாறைகளா மாறி நம்ம வழிமுறையா முன்னோர்கள் சொன்னத நம்ம அப்படியே பழக்கப்படுத்திக்கிட்டே வந்தோமே தவிர, நம்ம அதுக்குள்ள அவங்க என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, அந்த தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம யாருமே ஆராய்ந்து பார்க்கவே செய்யல. அது அது என்னன்னா, ஒரு அந்த நிலைத்த தன்மையிலேயே நம்ம இருந்துருவோம். அதுக்காக தான் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்ம நமக்குள்ள போய் நம்ம ஆராய்ந்து நம்மள மொத புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள என்ன இருக்குது? நம்ம அன்புனா என்னன்னே தெரியாம தான் இப்ப இருக்க காலகட்டங்கள்ல வளர்ந்துகிட்டு இருக்கோம். சில பேர் ஏன்னா இப்ப மனிதர்கள் இது எல்லாமே நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். நம்மளால தான் மட்டும் தான் இதுல ஒரு முடிவையும் கொண்டு வர முடியும். வேற யாரும் இத கொண்டு வரல, இந்த பூமியில. நம்ம என்ன பண்ணோமோ அதுக்கான பலன் நமக்கு தான் கொண்டு வரணும். அப்ப நம்ம அந்த ஃபாலோ பண்றது, அந்த கடவுள ஃபாலோ பண்ணாம, அவங்களுக்கு குடுத்த அந்த தன்மை, அந்த கோட்பாடுகள் அது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு செயல்படும்போது, நமக்குள்ள போய் நம்ம உணர்வுகளையும் சரி, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆழ்ந்த புரிதல், நம்ம என்ன செயல்படாது இது எல்லாமே நம்ம புரிஞ்சு செயல்படும்போது, நம்ம ஒரு விழிப்புணர்வா இருக்கும்போது, கண்டிப்பா இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது எதுவுமே மாறாது. நம்ம நினைக்கிற அந்த மதம்ங்கிறது நம்ம ஒழுக்கமா வாழ்றதுக்கு வழிவகுத்திருக்காங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளே அப்பதான் இருக்க முடியும். நம்ம வேற தப்பா போயிருவாங்க. அந்த மாரி சொல்லி தான் அவங்க பழகியிருக்காங்களே தவிர, நம்ம உணர்ந்து விழிப்புணர்வோட வாழும்போது எல்லாமே நம்மளாலயும் செய்ய முடியும். தனித்துவமா நம்ம முன்னேற முடியும். இது ஒரு குழுவா இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொருத்தவங்களும் தனித்துவமா அவங்கவங்களுக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மைய உணரும்போது, இந்த உலகமே சொர்க்கமா மாறும். அப்படிங்கிறது தான். ஆனா அத நம்ம புரிஞ்சுக்காம, அந்த கடவுளுக்கு பூஜை, புனஸ்காரம் அப்படின்னு சொல்லி இத பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத விட என்னன்னா, ஒரு குற்ற உணர்வு வேற நமக்குள்ள நம்ம வச்சுக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சா கூட, ஐயோ! இப்படி செஞ்சுட்டோமே! கடவுள் கோவிச்சுக்குடுவாரோ! இந்த மாதிரியே ஒரு குற்ற உணர்வ வேற வச்சு, அதுக்கேத்த ஒரு இத தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பண்ணா அதுக்கு சரியா போயிடும் அப்படிங்கிற மாரி, அப்புறம் மறுபிறவி, நம்ம அப்புறம் சொர்க்கம், நரகம் இந்த மாரியெல்லாம் நம்ம ஒரு வழியா வந்ததுனால, இதெல்லாம் இது பண்ணும்போது நம்ம சின்னதா எதுவும் செஞ்சா கூட, ஐயோ! நம்ம நரகத்துக்கு போயிருவோமோ! அப்படின்னு அந்த ஒரு குற்ற உணர்வும் சரி, நம்ம அப்புறம் சில பேர் என்ன செய்றாங்கன்னா, இப்போ ஒரு பணக்காரர் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு சாப்பாடு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஏழை வாங்கும்போது அவர் ஏதோ திட்டியிருப்பாரு. அப்ப திட்டும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்ப ஒருத்தவங்க சொல்றாங்க, "நீ வருத்தப்படாத. ஏன்னா, அவன் இன்னைக்கு இத பண்ணதுக்கு அவன் இறந்த பிறகு அவன் அவனோட ஆன்மா மேலுலகத்துல கஷ்டப்படும். நீ அங்க ராஜாவா இருப்ப. அவங்க உனக்கு கீழ இருப்பாங்க." அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு மேலுலகத்துல நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு தேவை கிடையாது. நம்ம இங்க வாழ்ற இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கிறதுக்கு எவ்வளவோ இது இருக்குது. ஏன் சில பேர் மட்டும் பணக்காரங்களா வாழ்றாங்க, சில பேர் மட்டும் ஏழைகளா தான் வாழ்றாங்க அப்படின்னா, அது நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். எல்லாராலயும் எல்லாமே
கண்டிப்பா முடியும். அது தெரியாம நம்ம சில விஷயங்கள வந்து மறந்துட்டு, நம்ம அந்த கஷ்டத்துக்குள்ளயே சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மள உணரும்போது தான் அத புரிய முடியும். நமக்குள்ள போய் நம்ம ஆழ்ந்து நம்ம ஆன்மாவோட இணையும் போது தான், அந்த தன்மைய வந்து நம்ம உணர முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த தாவரங்கள், செடி, கொடிகள், அந்த நட்சத்திரங்கள், நிலா இதெல்லாமே வந்து ரசிச்சு அதோட சேர்ந்து நம்ம அந்த காதல் உணர்வோட நம்ம இருக்கும்போது தான், நமக்குள்ள வந்து அந்த தன்மை, அந்த ஆன்ம தன்மையை வந்து வெளிப்படும். அதேபோல நம்ம உணர்வுகளையும் நம்ம புரிஞ்சு வாழ்ந்தா மட்டும் தான், அந்த தன்மைய வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அத விட்டுட்டு நம்ம எந்த உணர்வுக்குள்ளயும் போகாம, நம்ம ஏதோ வாழ்றோம், ஏதோ போறோம். நம்ம வந்து இந்த பூஜை இத செய்யணும், கடவுள வழிபடணும். நம்ம தவறு பண்ணா அந்த கடவுள் நம்மள தண்டிப்பார். அப்படிங்கிற ஒரு இதுலயே நம்ம இருந்தோம்னா, நம்மளால வந்து எந்த முன்னேற்றத்தையும் நம்மளால சந்திக்கவே முடியாது. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா, இது எல்லாமே வந்து நம்ம வந்து தியானம் பண்ணா கண்டிப்பா புரிய வரும். நமக்கு வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டும் முயலப்படும்." அதாவது விரும்பிய பொருட்கள் விரும்பிய வண்ணம் வந்து அடைவதால் செய்யத்தக்க தவத்தை இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போதே முயன்று மேற்கொள்ள வேண்டும். நம்ம வந்து இந்த தவம், அதாவது இந்த தியானம் வந்து இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டே நம்ம செய்யும்போது, நம்ம விரும்பிய பொருள் விரும்பியவாறே நம்மகிட்ட வரும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அப்ப வந்து அந்த தவம்ங்கிறத நம்ம செய்யாம, நம்ம வந்து சும்மா ஏதோ வாழ்றோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஒரு இன்னைக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுனால, இன்னைக்கு நான் வீடு வாசல் சுத்தம் பண்ணனால, நான் போய் கோயிலுக்கு முடியாது. இந்த மாரி சில சில கட்டுப்பாடுகளுக்குள்ளேயே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்காம, நமக்குள்ள ஆழ்ந்து போய் நம்மளோட உணர்வுகள நம்ம புரிஞ்சு, விழிப்புணர்வோட எந்த செயல் செஞ்சாலும் நம்ம விழிப்புணர்வோட செய்யும்போது, கண்டிப்பா அதுக்கான பலன் உண்டு. நம்மளோட ஒழுக்கமாவும் வாழ முடியும். அந்த மதத்தன்மைய நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவங்க வந்து இதுக்காக தான் இந்த இது போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு ஓடுகிற நீர் மாரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு இருந்தா மட்டும் தான் மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அது மாரி நம்ம மாறிக்கிட்டே இருந்தா மட்டும் தான், இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அத நம்ம புரிஞ்சு வாழணும். நமக்கு பழைய காலத்துல நெறைய வேதங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது எல்லாமே உண்மதான். அது அந்த காலகட்டத்துக்கு உண்மை, நமக்கு தேவை எல்லாமே நம்ம செய்யணும். ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நமக்கு என்ன தேவையோ, அத வந்து நமக்குள்ள ஆழ்ந்து போய் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சு நமக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம உணரணும். அதுக்கு வந்து நமக்கு முக்கியமா விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து அத அடைய முடியும். இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கதை. அதாவது ஒரு அ ரஷ்யால வந்து ஒரு அ அதாவது கிறிஸ்தவ சபையில வந்து ஒரு ஆல் ஆர்ச் பிலிப் அப்படிங்கிறவர் வந்து அந்த இதுல இருந்திருக்காரு. அவர் வந்து அந்த திருச்சபையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க வந்து ஒரு மக்கள் எல்லாருமே நெறைய பேர் வந்துகிட்டே தான் இருந்திருக்காங்க. சில காலங்கள்ல பார்த்தா அவங்க வர்றத நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு ஒரு 3 பேர் வந்து ஒரு ரொம்ப அதாவது ஒரு ஏழைகள். அவங்க வந்து ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. ஒரு விவரமும் தெரியாது. அவங்க படிப்பறிவு எதுவுமே இல்ல. அந்த 3 பேர் வந்து ஒரு தீவுக்கு விட்ட ஒரு இடத்துல வந்து இருக்குறாங்க. அவங்களுக்கு நெறைய சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே அவங்கள தேடி தேடி போக ஆரம்பிச்சுட்டாங்க. போக ஆரம்பிச்ச உடனே இந்த ஆர்ச் பிலிப்க்கு வந்து தோணுது, என்ன மக்கள் யாருமே நம்ம இங்க சர்ச்சுக்கு திருச்சபைக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும்போது, இந்த மாரி அவர் கேள்விப்படுறாரு. இந்த 3 பேர் வந்து ஒரு முட்டாள்கள். அவங்களுக்கு ஒரு விவரமும் தெரியாது. அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, நாகரிகம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. அத கேட்டுட்டு இவர் என்ன இப்படி இருக்கவங்க தேடி என்ன போறாங்க அந்த மக்கள் அப்படின்னு அவர் ரொம்ப கோவப்படுறாரு, ஆத்திரப்படுறாரு. இந்த சர்ச்சுக்கே யாருமே வரமாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு இயந்திர போட் எடுத்துட்டு போறாரு. அங்க போய் அந்த 3 இந்த இவங்கள போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த 3 பேருமே அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த ஆர்ச் பிலிப் கால்ல விழுறாங்க. அவர பார்த்த உடனே அவரு கேட்கறாரு. அவருக்குள்ள வந்து ஒரு இது வருது. சரி இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது போல, பரவால்ல. அப்ப நமக்கு வந்து ஒண்ணும் இது இல்ல அப்படின்னு சொல்லி, நம்ம இவர புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு நெனைக்காங்க. ஏன்னா அவங்க வந்து கால்ல விழுந்து இது பண்ண உடனேயே. அவர் சொல்றாரு, "உங்களுக்கு வந்து நீங்க தீட்சை வாங்குனீங்களா? அதாவது இந்த திருச்சபையில வந்து தீட்சைன்னு ஒண்ணு அந்த இவங்களால குடுக்கப்படும். அந்த இத நீங்க வாங்கியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களுக்கு வந்து படிப்பறிவு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த 3 பேருமே சொல்றாங்க. சொன்ன உடனே எதுவுமே தெரியாம எப்படி இங்க வந்து மக்கள் இவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவரு யோசிக்கிறாரு. சரி இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது போல. நல்லதா போச்சு. நம்ம அவங்கள புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் மனசுக்குள்ள ஒரு ஒரு ஆணவம் வருது. மறுபடியும் என்ன சொல்றாரு, சரி அப்ப உங்களுக்கு வந்து அந்த திருச்சபையில உள்ள கோட்பாடுகள் தெரியுமா? அது தெரியாம நீங்க ஒரு போப்பாண்டவர் இவங்க மூலியமா ஏதாவது தீட்சை வாங்கியிருக்கணும். இல்லன்னா அந்த திருச்சபையில சொல்ற
அந்த ஒரு கருத்துக்கள் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க. எங்களால எழுத படிக்க எதுவுமே தெரியாதனால, அத பத்தி நாங்க எந்த ஒரு நாலேட்ஜும் எங்களுக்கு இல்லங்கிற மாரி அவங்க சொல்லிர்றாங்க. சொன்னோனே இவருக்கு ரொம்ப இதா போச்சு. ஒண்ணுமே தெரியாதுங்கிறாங்க. மக்கள் ஏன் இவங்கள தேடி தேடி ஓடி வர்றாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, "அப்ப நான் சொல்றேன். அத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த இது" அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அது ரொம்ப பெரியது அப்படிங்கிறாரு. பெருசா இருக்குன்னோனே இவர் சொல்றாரு, இவ்ளோ பெருசாலாம் எங்களால வந்து மனப்பாடம் பண்ணி வைக்க முடியாது. நீங்க சொல்லுங்க. நாங்க முயற்சி பண்றோம்" அப்படின்னு சொல்றாரு. அதேபோல அந்த ஆர்ச் பிலிப் வந்து அவர் சொல்றாரு. அந்த இது திரும்ப திரும்ப அந்த கோட்பாடுகள சொல்றாரு. இவங்க 2 தடவ கேட்கறாங்க. அவங்களால ஞாபகப்படுத்தி பார்க்க முடியல. நீங்க இன்னொரு தடவ சொல்லுங்க, சொல்லுங்கன்னு 3 தடவ கேட்கறாங்க. 3 தடவையும் அவங்க சொன்னது புரியவே செய்யல. அப்படின்னு அப்புறம் அவரு கேட்கிறாரு ஆர்ச் பிலிப், "அப்ப உங்களோட கோட்பாடு தான் என்ன? நீங்க என்ன வச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க வந்து, கடவுளுக்கு வந்து 3 வடிவங்கள் உண்டு. அதாவது பிதா, சுதன், பரிசுத்த ஆவி அப்படின்னு அந்த 3 வடிவங்கள் இருக்குது. அந்த 3 தான் வந்து நாங்க 3 பேர், நீங்களும் 3 பேர். அதனால நீங்கள் வந்து எங்களுக்கு இரக்கம் காட்டுங்க அப்படி சொல்லி நாங்க வேண்டுறோம். இது ஒண்ணு தான் எங்களோட கோட்பாடு அப்படின்னு அந்த 3 பேரும் சொல்றாங்க. சொன்னோனே இது ஒரு கோட்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வருது. அப்புறம் பார்த்தா சரி இவங்களுக்கு ஒண்ணும் தெரியல. நம்ம கோட்பாட நம்ம சொல்லிருவோம்னு சொல்லி பார்த்துமே அவங்களால ஞாபகப்படுத்தி பார்க்க முடியல. அப்புறம் அவங்க சொல்றாங்க, "சரி நீங்க இன்னொரு தடவ சொல்லுங்கன்னோனே" அவர் மறுபடியும் சொல்றாரு. இவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல. சரி பரவாயில்லன்ட்டு ஓரளவு ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் சரி இவ்வளவு தானா இவங்க ஒண்ணுமே தெரியாதவங்க தான. மக்கள் ஏதோ ஒரு இதுல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி மறுபடியும் இயந்திர படகு எடுத்துட்டு போறாரு. போகும்போது பார்த்தா நடுவுல வந்து ஒரு பெரிய உருவம் தெரியுது. அது அந்த தண்ணீல நடந்து வந்துகிட்டே இருக்கு. நடந்து வரத பார்த்தோனே இவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா தண்ணீல நடந்து வருதே ஒரு உருவம். யார் அது? அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்காரு. பார்த்தா அந்த 3 பேரோட உருவமும் அங்க தெரியுது. கடல் நடுவுல அந்த தண்ணீல நடந்து வர்றாங்க. அத பார்த்தோனே அவர் அதிர்ச்சியாயி, ஐயோ! இயேசுநாதர் மட்டும் தான் இந்த மாரி நடந்து வருவாரு. மத்த யாருமே இந்த மாரி வரமாட்டாங்களே! இவங்க எப்படி இப்படி வர்றாங்க? அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அவங்க 3 பேரும் வந்து மறுபடியும் கேட்காங்க, உங்களோட கோட்பாடு எனக்கு மறந்து போச்சு. நீங்க மறுபடியும் அத சொல்லுங்க அப்படின்னோனே, அவர் வந்து சாரி என்ன மன்னிச்சிருங்க. ஓ! நீங்க சொன்ன கோட்பாடு தான் உங்களுக்கு சரியானது. நீங்க அதையே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆர்ச் பிலிப் வந்து அப்பதான் உணர்றாரு. ஏன்னா, இயேசுநாதரால மட்டும் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட வந்து அவர் மனதுல வச்சிருக்காரு. மத்த யாராலயுமே செய்ய முடியாதுங்கிறத அவங்க நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு படிப்பறிவு இல்ல, அவங்களால எதுவுமே தெரியல அப்படிங்கிற ஒரு இத தவிர்த்து, மத்தபடி அவங்க கிட்ட பணிவு இருக்குது, தன்னடக்கம் இருக்குது. இது எல்லாமே இருந்துச்சு. அதனால அவங்களுக்குள்ள போய் அவங்க உணர போய் தான் அவங்களால அந்த அவங்க உடல் இல்லாம அந்த உருவமா கூட அவங்க முன்னாடி காட்சி அளிக்க முடியுது. அது தெரியாம நம்ம வந்து இயேசுநாதரால மட்டும் தான் முடியும். கிருஷ்ணரால மட்டும் தான் முடியும். அப்படிங்கிற மாரி அந்த கோட்பாடுக்குள்ளேயே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கனால தான், நம்மளால வந்து முன்னேறி வரவே முடியல. அதனால நம்ம வந்து நமக்குள்ள போய் நம்ம ஆழ்ந்து நம்ம அந்த அன்பு, இது எல்லாமே நமக்குள்ள உணர்ந்தா மட்டும் தான். எல்லாமே வந்து நம்ம உணர்ந்தா மட்டும் தான் நம்மளால இது பண்ண முடியும். நம்ம வந்து மத்தவங்க சொல்ற அந்த கருத்துக்களையோ, இதையோ வந்து ஃபாலோ பண்ணோம்னா, அது வந்து ஒரு கிளிப்பிள்ளை. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாரி நம்ம அவங்க கருத்துக்கள மட்டும் தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். நம்ம ஒரு ஆட்டுக்கூட்டத்துல அந்த ஆட்டு மந்தை மாரியே நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்துகிட்டே போவோமே தவிர, நம்மளால ஒரு முன்னேற்றம்ங்கிறத சந்திக்கவே முடியாது. அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்டின்னா, நமக்குள்ள தான் ஆழ்ந்து போயி நம்ம விழிப்புணர்வோட செயல்பட்டா மட்டும் தான் நம்மளால முடியும் அப்டிங்கிறத நம்ம இதுலருந்து இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஆனா நம்ம தான் வந்து அத வந்து புரியாம கிருஷ்ணர வந்து நம்ம புடிச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவர் வந்து "நீ யோகியாகு அர்ஜுனா உன்ன பத்தி நீ புரிஞ்சுக்கோ" அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர, "நீ வந்து என்னைய கும்பிடு" அப்படிங்கிறத வந்து அவர் அந்த மகாபாரதத்துல கூட அந்த இதுல சொல்லவே கிடையாது. அதனால நம்ம வந்து நம்மள வந்து புரிஞ்சு நமக்குள்ள போய் ஆழ்ந்து தியானம் பண்ணா தான் அத வந்து நம்ம அடைய முடியும். அடுத்தவர்களுக்கு சொல்ற அந்த கருத்துக்கள் பின்னாடி போறது வந்து, நமக்கு வந்து புரிந்துணர்வு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அந்த புரிந்துணர்வு வேணும்னா, நமக்குள்ள நமக்குள் தான் மட்டும் தான். நமக்குள்ள அந்த விழிப்புணர்வோட நம்ம செயல்படும்போது தான், ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்துணர்வோட நம்ம செய்யும்போது தான், நமக்குள்ள வந்து அது வந்து சிறப்பான ஒண்ணா இருக்கும். அப்படிங்கிறத நம்ம இதுலருந்து புரிஞ்சுக்கிடணும். இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவைன்னா, நம்ம மனம் வந்து பாறை மாரி வச்சுக்காம, ஒரு நதி மாரி நம்ம ஓடிக்கிட்டு இருந்தா மட்டும் தான், அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாரி நம்மள நாமே மாத்திக்கொண்டே போய்க்கிட்டே இருக்கணும். அதால வந்து உண்மையிலே வந்து நமக்குள்ள பிரச்சனைகள் வரலாம். அப்ப வந்து நம்ம வந்து அந்த விழிப்புணர்வோட இருக்கும்போது, நமக்கு தவறுங்கிறது புரியப்படும். இப்போ ஒரு மரமே இருக்குது. அது மேல் நோக்கி வானத்த நோக்கி வளர்ந்துகிட்டு இருக்குது. அப்ப அது வளரும்போது பார்த்தோம்னா, திடீர்னு ஒரு சில காலங்கள்ல அதுல இருக்க இலைகள் எல்லாமே கொட்டி போயிரும்.
கொட்டி போனவுடனே அந்த மரம் வந்து அதுக்காக சோர்ந்து அது தன்னைத்தானே அழிச்சுக்கிறாது. அந்த இலைகள் வந்து அது போக வேண்டிய அந்த பூமிக்குள்ள ஏன்னா அது எங்கிருந்து வந்துச்சோ, அது அங்கேயே போயிருது. அந்த மரம் வந்து அது அப்பயும் வானத்தை நோக்கி நிமிர்ந்து நிக்கிறதுனால, அதுக்கப்புறம் சில காலங்களுக்கு அடுத்து அதுக்கான காலம் வரும்போது, மறுபடி துளிர்த்து அதோட அந்த இலைகள் எல்லாமே மேலோங்கி வருது. அதே போல தான் நம்மளும் வந்து ஏதோ அந்த நம்ம வந்து நம்ம சில அந்த உணர்வுகள புரிஞ்சு, ஒரு அடிபட்டா கூட நம்ம அத புரியும்போது, சரி இது தவறு, இது சரிங்கிறத நம்மளா புரிஞ்சு நம்ம வளரலாம். இதே மத்தவங்களோட கோட்பாடுக்குள்ளேயோ, மத்தவங்களோட அனுபவத்துக்குள்ளேயோ நம்ம போம்போது, நம்மளுக்கு அந்த புரிந்துணர்வுங்கிறது இருக்காது. நம்மளால வந்து ஒரு முன்னேற்றம்ங்கிறதே நம்மளால பார்க்கவும் முடியாது. அதனால இந்த மனித மனம் அப்படிங்கிறது பாறை மாரி இல்லாம, ஓடுகின்ற நதி நம்ம செயல்பட்டு, அதாவது நதி கூட வந்து என்னன்னா, அ அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே நதியில 2 தடவ கால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியில. அது மாரி நமக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது மாரி நம்ம போயி நம்ம கடலோட தான் நம்ம சேரணும் அப்படிங்கிற மாரி, நம்ம ஆன்மாவோட இணைஞ்சு அந்த அன்ப கூட நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத நம்ம இதுலருந்து புரிஞ்சுக்கிடணும். மதம் அப்படிங்கிறது வந்து அவங்கள ஃபாலோ பண்றது கிடையாது. இப்ப புத்தர் இருக்காருன்னா, புத்தர நம்ம வழிபடுறதோ, அத்விஜி இருக்காங்கன்னா அவங்கள வழிபடுறதோ கிடையாது. அவங்க சொன்ன கோட்பாடுகள நம்ம நமக்குள்ள போய் நம்ம புரியிறது மட்டும் தான் அந்த மதத்தன்மை. அந்த மதத்தன்மைய தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, அந்த மதங்கள் அப்படிங்கிற இதுல நம்ம சிக்கிக்கிடக்கூடாது. அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்ல சிக்கி, நம்மள நாமே நம்ம வந்து அழிச்சுக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம இதுலருந்து புரிஞ்சுக்கலாம். ஆ இதுதான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன் மாஸ்டர்ஸ். தேங்க் யூ. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ, நீங்க உங்களுக்கு ஏதாவது இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்லணும்னு இருந்தாலும் நீங்க சொல்லலாம். வேற ஏதாவது இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ மாஸ்டர்ஸ்.